அன்பானவர்களே, கணவன் மனைவி நல்ல வாழ்க்கை வாழணும்னா மனைவிக்காக கணவன் பல விஷயங்கள் விட்டு கொடுக்கணும். கணவனுக்காக மனைவி நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுப்பவர்கள் வாழ்க்கை கெட்டு போவது இல்லை. ஒரு கனவு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி இந்த நிகழ்வை கேட்டுப்போன்னு நினைக்கிறேன். குடிச்சிட்டே வீட்டுக்கு வருவோம். வீடு முழுவதும் பாட்டில் தான். மனைவி பார்த்தா, என்னடாது இவனை திருத்தவே முடியலையே, இவன் நல்லா இருக்கும் போது மனைவிட்ட ரொம்ப அன்பா இருந்துருவோம். ஆனா குடிச்சிட்டானா பம்பாதான் இருக்கும். ஒரு நாள் பார்த்தா ரொம்ப குடிச்சிட்டு வந்துட்டான். மனைவி இவன்ட்ட வாழ முடியல சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இவன் குடி தெளிச்சு பார்த்தா, சாரம் ஒரு இடத்துல கிடக்கு, பாத்திரம் ஒரு இடத்துல கிடக்கு, துண்டு ஒரு இடத்துல கிடக்கு. அவங்க வீடே அலங்கோலமா இருக்கு. பெண்கள் இல்லை என்றால் அந்த வீடு பேயறைந்த வீடு. அவன் பார்த்தான், நம்ம குடிச்சதுனால தானே நம்ம மனைவி நம்ம வீட்டை விட்டு போயிட்டா என்ன வருத்தப்பட்டான். அங்க ஒரு பாட்டில் இருந்துச்சு. ஒன்னு குடிச்சதுனால தானடா என் மனைவி போயிட்டா, இன்னைக்கு விட்டு உடைச்சான். ரெண்டாவது பாட்டில் எடுத்தான். ஒன்னு குடிச்சதுனால தானடா என் மனைவி வீட்டு விட்டு போயிட்டா, இன்னைக்கு உடைச்சான். அடுத்த பாட்டில் எடுத்தான். அது குடிக்காம ஃபுல்லா இருந்துச்சு. சே, நீ ஒரு பாவமும் செய்யல், தனியா உட்காரு எண்ணி வச்சுட்டான். அன்பானவர்கள், இப்படித்தான் நம்ம மேலோட்டமா பல நேரங்கள்ல அதை விட்டுறணும், உணர்ச்சி வசப்பட்டு அதை விட்டுறணும் அப்படின்னு முடிவெடுக்கிறோமே தவிர, உள்ளார்ந்த விதமாக எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதற்காக இந்த தவறை தீமையை விட்டு விடுகிறேன் என்ற எண்ணம் நிறைய பிறக்கிறது இல்லை. அது பிறக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதில்லை.